ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழைத்தண்டு வச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வாழைத்தண்டு சட்னி செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாழைத்தண்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த தண்டை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நார் வந்து அதிகம் இருக்காது. இதில் மெலிசாக கட் பண்ணும்போது வர நாரை நல்லா எடுத்துடலாம். இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைத்தண்டு நம்ம வந்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த வாழைத்துண்டுகளை வந்து சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு வச்சு நம்ம சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்குவோம். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூடவே முழு மல்லி எடுத்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம். இதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குவோம். இப்போ இது மூணுமே பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கும்போது வாசனை வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. இப்போ இந்த வறுத்ததை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி வேறொரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது அதே கடாயில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நாம் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இது கூடவே ஒரே ஒரு பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் வாழைத்தண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கனால சீக்கிரமாகவே இது நல்லா வதங்கி வந்துடும். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூடவே நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி இலைகள் வச்சுருக்கோம். இதை வந்து இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதை எண்ணெயில் நல்லா வதக்குறோமோ அதுக்கு அந்தளவு நமக்கு இந்த சட்னி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு சில்லு மட்டும் தேங்காய் எடுத்துக்குவோம். இந்த தேங்காயை வந்து நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த பருப்புகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வாழைத்தண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் ஆறுனதுக்கப்புறம் இதையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் எந்த அளவுக்குன்னு. நம்ம வாழைத்தண்டில் கொஞ்சம் கூட நாரே இல்லை, அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல இந்த சட்னி நம்ம செய்யும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வாழைத்தண்டை கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள்
நாம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து இதை தாளித்து எப்படி எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு தாளித்து நாம் இந்த சட்னியோட சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியில் நிறைய பயன்கள் இருக்குது. இந்த வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டை வந்து எந்த வகையில் வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பாவோ அல்லது சட்னி இல்லை கூட்டு, பொரியல் இந்த மாதிரி நிறைய இதில் சேர்த்துக்கலாம். நாம் வந்து குழந்தைகள் வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. பாருங்கள், அது மட்டும் இல்லை, இந்த வாழைத்தண்டில் நிறைய பயன்கள் இருக்குது. முக்கியமாக சிறுநீரக பிரச்சனைகளை ரொம்ப சரி செய்யும். அது மட்டும் இல்லை, சிறுநீர் கற்கள் உள்ளவங்களுக்கு இந்த வாழைத்தண்டை வந்து வாரம் ஒரு முறை கூட சேர்த்து 2 தடவை சேர்த்து சாப்பிடுங்க. கெட்ட கொழுப்பை கரைக்கும், நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும், மலச்சிக்கலை சரி செய்யும். அது மட்டும் இல்லை, நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது இதில். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.